गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारभक्षितमासदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்பவுமே பயனுள்ள சில விஷயமா இருந்துட்டுருக்கு. ஒரு இடத்துக்கு நான் ஒரு ஹோட்டலில் இருந்திருக்கேன். அப்போ அவங்க கேட்ட விஷயம், சார் என்னோடய லைஃப்பில் நிறைய நானும் பார்க்காத சில அஸ்ட்ராலஜி கிடையாது, ஆனால் உங்கள் நிகழ்ச்சி பார்த்துருக்கேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டாங்கம்மா. நான் இந்த வெளியில் போகும்போது கேட்குற இது கிடையாது, நீங்கள் இந்த இடத்துல வச்சு கேட்குறீங்களே. நான் சொன்னேன், சார் இருந்தாலும் ஒரே ஒரு ப்ளீஸ் சார் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்கிட்ட கேட்ட விஷயம், சார் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது சத்துருக்களுடைய பிரச்சனைன்னு சொல்லலாம், அதாவது கூட வேலை செய்கிறவா இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. நம்மக்கிட்ட தப்பு இல்லை கிடையாது சார், ஆனாலும் நம்மளை கார்னர் பண்ணுறா. இந்த மாதிரி சப்ஜெக்ட்லேருந்து விடுபடுறதுக்கு ஏதேனும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் சொல்லுங்க சார், உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால், இல்லைனா ஏதாவது ஒரு வழிபாடு சொல்லுங்க, நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால், அதற்கு நான் ஒரு பரிகாரம் சொன்னேன். அவங்களுக்கு அவங்க போகும்போது சொன்னேன், சார் இது மட்டும் நடந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் என்னோடய சொந்த பந்தங்கள்லாம் சொல்லுவேன்னு சொன்னேன். உண்மையாகவே இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்த நம்ம ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த காரியங்கள் நடந்தது, நல்ல பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுது, அதாவது இமீடியட்டாக நடந்தது. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அது எப்படி இமீடியட்டாக நடக்கும், அதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம், அது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அது ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்ப்போம். சரி, இன்றைய தினத்தில் ராசி பலன் பஞ்சாங்க குறிப்பு நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்கலாம். 7/4/2024 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி காலை 11:43 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி அதிகாலை 3:47 வரை, திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம், ஆயில்யம், கடகராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்ட மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7:30 கரெக்டாக சூரிய ஹோரையில் சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இன்றைய தினத்தில் சிவராத்திரி, மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரிக்கு அவ்வளோ மகிமை உண்டு. சிவபெருமான மனசார வேண்டிக் கொள்ளும் பொழுது அற்புதமான சக்திகள் நம்மளிலேருந்து வெளியில் வரும். அதுதான் உண்மையும் கூட. சிவபக்தர்களுக்கு சிவபெருமான் காட்சி அளிப்பார். அது உண்மையா சார்? உண்மையாகவே பல பேருக்கு பல ரூபங்களில் அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதுதான் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா. குருவாக பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் 3 பேரும் இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவராக இருக்கிறார். அப்போது குருமுகமாக வருவர், எல்லா ரூபமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி. இன்றைக்கி மாத சிவராத்திரி, சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது. கிரிவலம் எப்படி பௌர்ணமிக்கு போகிறோமோ, மாத சிவராத்திரிக்கும் நிறைய பிரசித்தி பெற்ற மலைகளில் போவோம். அதுவும் ரொம்ப சிறப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன். பிரசித்தி பெற்ற சில விஷயங்களில் எடுத்து பண்ணுவேன். பேர் புகழ் அந்தஸ்து யூடியூப் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி ஒரு காரியம் ஃபெயிலியர், சரி பரவாயில்ல தப்பே கிடையாதுன்னு விட்டு போயிருந்தோம். ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி ஒரு காரியம் நடந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். ஒரு பொருள் இங்கே வச்சுட்டு எங்கே வச்சேன், இங்கே தான் வச்சேன், நான் இதை முன்னாடி பார்த்தேன், நீ கையில் வச்சுருந்தில்ல, நான் எங்கே கையில் வச்சேன், நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்து இப்போ எங்கே வச்சேன், மேலே போவே இல்லை, ஒருவேளை அங்கே வச்சுட்டு வந்துருப்பணும். இப்படி பலவிதமான யோசனை நீங்கள் மனசில் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். மறதி இன்றைக்கி நிறையா இருந்துருக்கும். அது வேலை வாய்ப்புலையோ ஃபைல்லையோ ஃபோன்லேயோ இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கையில் எடுத்துக்கிறது 1க்கு 100 முறை யோசிச்சு கொள்ளணும். பல யோசனைகள் இருக்கு இல்லையா, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி வெற்றி தோல்வி சகஜமாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். டிரான்ஸ்போர்ட் பிரயாணத்தின் மூலமாக விரயங்கள் இருந்து கொண்டு இருக்கும். சில விஷயங்களில் பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு லாஸில் நன்மையில் ஒரு லாஸுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லி ஒரு காரியம் நடக்கலைன்னா, நான் எவ்வளோ தடவை சொன்னேன்ட்டு சில நேரங்களில் கோவிச்சு கோவில், அதுக்கப்புறம் சாதாரணமாக விட்டுவிடுவேன். இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களே,
ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சலிப்பேன். அதே சமயத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களும் மாறும். பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, சாக்லேட் சம்மந்தமான ஃபேக்ட்ரி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஃப்ரூட் ஷாப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஹோட்டல் எடுத்து பண்ணி, ரெஸ்டாரண்ட், லாட்ஜிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, காலேஜ், அதே சமயத்தில் டியூஷன் சென்டர், மிகப்பெரிய நிறுவனம், ஆன்லைன் சம்மந்தமான கம்பெனிஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமாக இருக்கும். புதிய ஆப் தயாரிக்கிறது, புதிய வெப்சைட் தயாரிக்கிறது, புதிய நிறுவனத்துக்கு உண்டான அடிக்கல் நாட்டுறது, புதிய கட்டிடத்துக்கு உண்டான பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் எடுத்து யோசித்து வைத்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஐடியாஸ் எல்லாம் பின் நாட்களில் அப்படியே சக்ஸஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷப்படுவீங்க. கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு நல்ல தொழிலுக்காகவும் வெளிநாட்டுக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாகும். தனக்கில்லை தன்னுடைய குழந்தைகளுக்காக நிச்சயமாக அது வெற்றியாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம். நிதானமாக நடந்தாலும் வெற்றி பெறும். மிதுன ராசி நேயர்களே, தெய்வ நம்பிக்கை ஆழ்ந்து சூழ்ந்திருந்துருக்கும். இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் நாம் எடுத்து வச்சா அதை நடக்குமா, எல்லாம் அவன் நிர்ணயிக்கிறது, எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன், அது தெரிஞ்சு போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாள் இந்த மனக்கனவுகள்லாம் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய கனவுகள் பலிதமாகும். அதே சமயத்தில் சமயோஜித யோசனை கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை, சித்தப்பா, பெரியப்பா இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எடுத்து கடைபிடிப்பீங்க. யாருக்கேனும் உடம்பு முடியலன்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. புதிய வாகனங்கள்லாம் புக் பண்ண வாழ்க்கை அந்த வாகன சம்பந்தமான சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சைன் போடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இடம், வீடு, பொருள், வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்து வாங்குறதும் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். உயில் எழுதி வைக்கிறது, குழந்தைகளுக்காக சொத்தை பிரித்து கொடுக்கறது, அதேமாதிரி பூர்வீக சொத்தை எடுத்து பேச்சுவார்த்தை நடத்துறது, இது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த சில மனக்கசப்புகள்லாம் தீரும். பேசாதவா பேசுவா, குடும்பத்துக்குள்ளே அனுகூலமாகும். அது மாதிரி ரொம்ப நாளாக பார்க்காதவாளை திரும்பி பார்க்கும்போது பெருசாக அன்பை இன்றைய தினத்தில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தினமாக இருந்துருக்கும். இத்தனை வருஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் மத்தியில், அண்ணா தங்கச்சி மத்தியில், கணவன் மணி மத்தியில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உட்காந்து பழசை எடுத்து பேசக்கூடிய ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் இந்த தினத்தில் நிறையா இருந்துட்டு இருக்கக்கூடியது. யாருக்கேனும் கிஃப்ட் கொடுப்பேன், அந்த கிஃப்ட்டை வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க. ஒரு காரியத்தையும் கொடுப்பேன், அந்த காரியத்தை சாதித்துக்கொள்வேன். இந்த மாதிரி ஒரு சமயோஜித யோசனை மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் கண்டிப்பாக உண்டு. கடகராசி அன்பர்களே, பேசியே காரியத்தை சாதிச்சிடுவா சார் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பேசி சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நம்ம பேசுகிற வாழ்க்கை ரொம்ப இரிட்டேஷனாக, ஏன் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா, நம்ம தான் முடியாதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அனுபவ ரீதியாக. அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம் எதேனும் இருந்ததுன்னா அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு 4-5 நாட்கள் கழித்து அதை யோசித்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில முக்கிய விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதெல்லாம் அப்படியே எடுத்து நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். சித்தர்கள், யோகிகள், ரிஷிகள் வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பிரயாணத்தையும் சாகசங்கள் பண்ணுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி நண்பர்களே, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். மன ரீதியாக எனக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோங்கிற மாதிரி யோசனைகள் அப்பப்போ வரும். ஒன்றும் இருக்காது. சில நேரங்களில் மன பயங்கள் அந்த மாதிரி வரும். இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா எதுவுமே அப்படி ஆகாது. உங்களுக்கு எல்லாமே நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து அப்படியே நிறைவேறும். பணவரவுகள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு பொறுப்புகள் எடுத்து கொடுத்தோன்னா நான் எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப செவனே எடுத்து செய்வா, அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஃபோன் மூலமாக பேசும்போது கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள் யார் கூட இருக்கா இல்லைங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வாகன ஓட்டுநராக இருந்துருக்கோம், மிகப்பெரிய பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமான ஒரு விஷயங்கள்லாம் நல்ல வெற்றிகரமாக நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னி ராசி நேயர்களே, அனுகூல்யம் பிறக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்கினதை அடைச்சிடுவேன். ரொம்ப நாள் அந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றா தீர்த்துடுவேன். சில கெட்ட பழக்கங்கள்லாம், கெட்ட சவகாசம் வச்சதெல்லாம் அப்பா இப்போ விட்டு போயிடுத்தேன், ரொம்ப சந்தோஷம்னு யோசிச்சுட்டு இருப்பேன். மன பயம் தோன்றியிருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக மாறிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள். திருமண காரியங்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு தெய்வாதீனமாக உண்டு. சில விஷயங்கள்லாம் சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். ப்ரொடியூசராக இருந்தவங்க, டைரக்டராக இருந்துருக்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கிறவங்க, கதை ஆசிரியராக இருந்துருக்கிறவங்களுக்கு,
அதே சமயத்தில் ஒளிப்பதிவாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு, இசையமைப்பாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஸ்டென் மாஸ்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, பல்வேறு துறையில் சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கோம், அதுலேருந்து விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் யாரோ ஒருத்தன் மூலமாக அதை காப்பாற்றி கொடுப்பார், அதன் மூலமாக சந்தோஷமும் படுவீங்க. அதே மாதிரி மதிப்பில்லாத இடத்துல நம்ம இருக்கப்படாதுன்னு நினச்சின பேர் திக்குன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப மரியாதை பண்ணுவான். என்னடா இது, திடீர்னு பார்த்தா இப்படி இருக்கா, திடீர்னு பார்த்தா அப்படி இருக்கா, பாப்பா ஒரு டிசிஷனே எடுக்க முடியலன்னு பல நேரங்களில் யோசிப்பேன். அதான் இறைவனுடைய திருவிளையாடல். இது எல்லாத்தையும் இருந்து பார்த்து அதுக்கப்புறம் எல்லாம் உங்கள்கிட்ட தான் அப்படின்னு சரணாகதி அடையணும். இதுதான் அவருடைய ஓவர் ரூல். அதனால் அதை கொண்டு நீங்கள் செயல்படுங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். துலா ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்கள்லாம் எடுத்து தவிர்த்து முடித்து அதை தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேர் உங்ககிட்ட உட்காந்து சமரசமாக பேசுவார், சில பேர் பார்த்தீங்கன்னா விவாதமாக பேசுவார். இரண்டையுமே காரசாரமாக இரண்டையுமே பார்த்து சமாளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பெரும் பிரச்சனைகளை கூட உட்காந்து அழகாக பேசி தீர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். கம்பெனி டைப் போடுறது, ஒரு கம்பெனி மீட்டிங் எடுத்து பண்ணுறது, அதே சமயத்தில் மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசுறது, நம்மளுடைய சில ப்ராடக்ட்ஸ் அவங்ககிட்ட கொடுக்கறது, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கம்பெனி மூமெண்ட்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. வெளிநாடு வெளி பிரதேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவேன். வெளிநாட்டில் இருந்துட்டு வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அதிர்ஷ்டங்கள் உண்டு. சில முக்கிய விஷயங்கள்லாம் மற்றவா முன்னாடி காரியம் நடந்ததுக்கப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த காரியங்களும் நடந்துடும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்ல நண்பர்களோட மத்தியில் பேர் புகழ் அந்தஸ்து வரும். இடமாற்றத்துக்குண்டான அற்புதமான சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தமான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிறு விஷயங்கள்லாம் மன பயங்களும் ஏமாற்றங்கள் அனுபவிச்சவங்க அதுலேருந்து விடைபெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நகைச்சுவையாக பேசி சில காரியத்தை சாதிப்பேன். மன ரீதியான பாதிப்பு இருந்துட்டு இருக்கவா அதுலேருந்து வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு தடவை மன்னிப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளை மறந்து திருப்பியும் ரீயூனியனாக திருப்பி பிரிந்தவா ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் சில ஹெல்ப்பெல்லாம் கேட்டால் உடனே எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய விஷயங்கள்லாம் மனசில் தோணி அதை எடுத்து செயல்படுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே. தனுசு ராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பேக்கரி வச்சுருக்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, தோட்டம் துறவு மாடு சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபார்ம் எல்லாம் வச்சுருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதான். இன்றைய தினத்தில் ஒரு போட்டின்னு வந்தால் நம்ம ஜெயித்தே காமிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். பிஸ்னஸ் ரீதியான பிரச்சனைகள்லாம் எடுத்து அழகாக பேசி தீர்த்துருவேன். இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அதே சமயத்தில் குழந்தைகள்கிட்ட ஒரு அதிர்ஷ்டமான கொடுத்து வாங்குவதில் அது உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க. கம்பெனி நேம் மாற்றுறது, லோகோ மாற்றுறது, ஏதேனும் ஒரு முக்கிய இடங்களை வாங்கி அந்த இடங்களில் அந்த தொழில் ஸ்தாபனங்களை வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறும். திருமண மண்டபம் வச்சுருக்கோம், சினிமா தேட்டர் வச்சுருக்கவங்க, அதே மாதிரி தீம் பார்க் மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சார் நான் பாட்டுக்கு சும்மா தான் இருக்கேன் சார், ஏதாவது ஒன்று நடக்குமான்னு விடக்கூடாது. அதில் ஒரு குறிக்கோள் வச்சுட்டு இப்படி தான் நம்ம மூவ் பண்ணணும், இப்படி தான் ஜெயிக்கணும், பேச்சு திறமை மனத்திறமையெல்லாம் வளர்த்து கொள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்பாக போகும். மறைமுக எதிரிகள்னு சொல்லுவாள், அதுலேயும் மறைமுகம் ரொம்ப கண்டே பிடிக்க முடியாத இருப்பா. இவாளா கூட இருந்துட்டு இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சிறு விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பேச்சில் கவனம் என்பது தேவை. ஃபோனில் கவனமாக பேசணும். ஒரு சில விஷயங்கள்லாம் பண விவகாரங்கள்லாம் எடுத்து பேசப்படாது. நமக்கு பின்னாடி யாரோ ஒரு பிக் பாஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கணும். பிடித்தவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தையில் அதெல்லாம் கூடி வரும். அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அரிசி சம்மந்தமான குடோன் வச்சுட்டு இருக்கிறோம், மிகப்பெரிய ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய தொழில் நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு ஹோட்டல், அதே சமயத்தில் மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, சிட் ஃபண்ட் சம்மந்தமாக நடத்திட்டு இருக்கோம். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு நபரை நம்பி எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணக்கூடாது, பின்னாடி கை வீழ்ச்சிடுவார். அதனால் கவனம் என்பது தேவை. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினம்.
நிறைய ஆட்களை தெரியும், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. யூ அவாவா செல்ஃபிஷாக இருக்கா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக பார்த்து, பண வரவுகள் உண்டு, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் பெருமைக்காக இது செய்யப்படாது, அது ரொம்ப சிறுமையாக மாறும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். முடிஞ்ச வரைக்கும் போராடலாம், அவ்வளோதான். டு த எக்ஸ்டென்ட் அவ்வளோதான், இதுக்கு மேலெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகளை ரொம்ப அழகாக டாட் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது, பழசை கொடுத்து தான் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். மிகப்பெரிய நிறுவனம் நடத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பிஸ்னஸை மனசில் வச்சுட்டு ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளும் நிறுவனம் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். இப்படி இறைவன் ஒவ்வொரு இடத்தை காண்பிச்சு உங்களை தூண்டி விட்டுருவார், அடுத்த நிலைக்கு உங்களை வந்து பிரயாணம் பண்ண விட்டுருவார். தெய்வீக பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு. மீன ராசி நேயர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைத்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், பொறுப்புகள் பூரா என் கையில் கொடுத்துட்டேங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். இது நல்லபடியாக முடியுமா, நல்லபடியாக முடியுமா, நல்லபடியாக முடியுமான்னு கொஸ்டினை போட்டுகிட்டே இருக்க முடியாது. நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்க. ரொம்ப அனுகூல்யமாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக ரொம்ப நல்லவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துட்டு, பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமாக வெளிநாடு பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில திட்டவட்டங்கள்லாம் கொஞ்சம் மாறும், பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி இயற்கைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவீங்க. பணம் வரைய மாறுது அப்படிங்கிற பல யோசனைகள் அப்பப்போ மனசில் தோணும். இருப்பினும் சிலதை எடுத்து செயல்படுவேன். அனுகூல்யமாக இருக்கும். ஒரு மாஸ்டராக இருந்துகிட்ருக்கோம், ஒரு குருவாக இருந்துட்டுருக்கோம், ஒரு டீச்சராக இருந்துட்டுருக்கிறோம், தன்னுடைய மாணவர்களுக்கு சரிசமமாக எல்லா விஷயத்தையும் பார்த்து எடுத்து செயல்பட்டாலும் கெட்ட பேர் வருதுங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். இருந்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். அதாவது நான் வெளியில் ஹோட்டலில் நின்றுருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டால், என்ன சார், எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் ஸ்தாபனங்களில் கூட இருக்கிறவா வெளியில் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறா, ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்குறா, என்ன பண்ணுறதுன்னு அதுலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரணும், இல்லை அதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் சொல்லியிருந்தா. 10 பேர் அதை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் 10 பேரை அப்பாயின்மெண்ட்டுக்காக அனுப்பியிருந்தா. உண்மையாகவே அது பெரிய சக்தியாக இருந்தது. என்னன்னு நான் சொல்கிறேன். அம்மா, நீங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு போயிருக்கலாம். போயிருக்கேன் சார். நீங்கள் வந்து நேராக ஆறுமுகம், உற்சவரில் ஆறுமுகம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், நான் பார்த்துருக்கேன். அந்த உற்சவர் ஆறுமுகத்தில் கண்ணாடி ரூபமாக பின்முகத்தை பார்த்து நல்லா இந்த விஷயத்தை வேண்டிக்கோங்கன்னு சொன்னேன். கண்ணாடியில் இப்படி எட்டி பார்த்து பின்முகத்தை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க திருத்தணி போயிருந்தாங்க. கோயிலில் முன்னாடி என்ட்ராகி கொடிமரம் உள்ளே போகிறாங்க, ரைட்டில் திரும்புகிறாங்க, விநாயகர் பெருமானை வேண்டுறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரை பிரார்த்தனை பண்ணுறாங்க. திருப்பி இந்த பக்கம் வந்து உற்சவர், அந்த உற்சவர் வந்து ருத்ராட்ச மண்டபத்தில் இருந்தார். அப்படி பின்னாடி போய் தீபாரணம் காமிக்கும்போது கண்ணாடியில் வேண்டிண்டா. அதை முடிச்சதுக்கப்புறம் வடபழனி முருகர் கோயிலில் வேண்டிண்டா. கிட்டத்தட்ட 4 நாட்களில் அவங்களுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆச்சு. அது எப்படி சால்வ் ஆச்சுன்னு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லியிருந்தா, அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. சால்வ் ஆச்சு. 10 அப்பாயின்மெண்ட்ஸுக்கு மேலே அவள் வந்து அமுச்சு விட்ருந்தா. உண்மையாகவே ஒரு பெரிய பெனிஃபிட்ஸு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவா இந்த தரிசனத்தை பாருங்க, அந்த முருகர்கிட்ட இதை சொல்லி பாருங்கள். பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடியது. இது வரைக்கும் எந்த யூடியூப்லையும் பார்த்துருக்க மாட்டேன், இந்த சப்ஜெக்டை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இனிமேல் பாருங்கள், எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் அது போய் சேரும். நல்லது தான். முருகப்பெருமானுடைய பக்தி எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு எண்ணம் தான். இன்றைய தினத்தில் அற்புதமான விஷயங்கள் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.